அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது எல்லோருக்குமே வருத்தம் தரக்கூடிய ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கக்கூடாது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் எதிர்க்கட்சிகள் இதை பயன்படுத்தி கொண்டு அரசியலாக்காமல் அந்த பெண்ணின் எதிர்காலத்தை பற்றி ஒரு அக்கறை இருக்க வேண்டும். சில பேர் அரசியலுக்காக அந்த எஃப்ஐஆரை வெளியிடுறதும் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மிகப்பெரிய குற்றம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை தாண்டி முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி உடனே குற்றவாளி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே அடுத்த கட்டமாக விரைவிலே அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு அந்த குற்றவாளிக்கு சரியான தண்டனை கிடைக்க வேண்டும். இதை நோக்கித்தான் நாம் செல்ல வேண்டிய அந்த கட்டத்தில் இருக்கிறோம். நடவடிக்கை எடுத்த பிறகு போராட்டம் நடத்தி என்ன பயன்?